மாம்ஸ் மட்டும் வெயிட் பண்ணட்டும். நீ எங்க கூட வா. அவளை எதுக்கு கூட்டிட்டு போற? மாம்ஸ் பால் கொடுத்து அனுப்புதா. பதறாம ரூம்ல வெயிட் பண்ணுங்க. சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன சம்பிரதாயமோ எனக்கு தெரியல. இன்னைக்கு மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம போச்சு. அந்த சாபம் உங்களை சும்மா விடாது. இவ எதுக்கு இங்க நிக்கிறா? ஏண்டா பால். பவி சீக்கிரமே உன்ன மாதிரி ஒரு அழகான குட்டி பாப்பாவை நீதான் பெத்து கொடுக்கணும். நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு அதுதான். சரியா? இப்ப எதுக்கு அவ கையில பால் சொம்ப கொடுத்து கைய கொடுக்கறாளுக? வேண்டாம் வேண்டாம், ஒரு பையனை பெத்து கொடு. நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறப்பா. உனக்கு பையன் பிறந்தாதான் அவளுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இன்னும் உனக்கு கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள உனக்கு பிறக்க போற குழந்தையோட கல்யாணத்தை பிளான் பண்றல? எனக்கு எப்பவும் அட்வான்ஸ்டு திங்கிங் தான் இருக்கும் டிடி. நல்ல திங்கிங். நீ இப்படியே மெயின்டைன் பண்ண பெரிய ஆள் ஆயிடுவ. சரி வா பவி, இதுக்கு மேலயும் மாம்ஸ வெயிட் பண்ண வச்சா டென்ஷன்ல அவனுக்கு பிபி எகிறிடும். வா பவி போலாம். கையில பால் சொம்பு, சிரிச்சு சிரிச்சு வேற பேசிக்கிறாங்க. அப்படின்னா கரெக்ட். அடி பாவீங்களா, நான் டிராமா போடுறேன்னு சொல்லிட்டு நீங்களே இங்க இவ்ளோ பெரிய டிராமா போட்டுட்டு இருக்கீங்களா? உங்களை